ஹாய். எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு இருக்க வேண்டிய மெடிசின்ஸ் என்னெல்லாங்கிறது நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு உள்ளது மட்டும் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஃபஸ்ட்டு வந்து பேண்டேட். எங்கேயாவது அடிபட்டுடுச்சு, கீரல் எதுவும் பட்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேண்டேட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த நேரம் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக பேண்டேட் வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி உடம்பு வலி, இந்த மாதிரி ஏதாவது வலியோ இல்லை காய்ச்சலோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ 2 மெடிசின்ஸ் அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து பேராசிட்டமலும் சிட்ரஸினும் வச்சுருக்கிறேன். கோல்டுக்குமே இது ஓரளவுக்கு கேட்கும். அதனால் இந்த 2 வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா காட்டன். அப்புறமா இந்த காட்டன் வந்து ஒட்டுறதுக்குள்ளே அந்த பேண்டேட். அப்புறமா இது வந்து வலிக்கு அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே, பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே. அப்புறமா இது வந்து அதுக்குள்ளே ஆயின்மெண்ட். இது வந்து பொதுவாகவே நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ளது வாங்கி வச்சுருப்பேன். அந்த நேரம் கிடைக்கல, அதனால மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினது. இது 2மே ஒரே இது ஆயின்மெண்ட் தான். அப்புறமா இது வந்து இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணுக்கு கீழே வந்து லைட்டாக அந்த கட்டியாக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக தண்ணியில் வந்து இதை உரசிட்டு அந்த இடத்துல போட்டாச்சுன்னா அந்த கட்டி வந்து சரியாயிடும். அதுக்குள்ளது ஹீட் நல்லா வரும் அதுக்குள்ளது. அப்புறம் இன்ஹேலர். அப்புறமா கிரிட் பேண்ட், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த பேண்ட். அதுக்கப்புறம் தலைவலி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக போடுறதுக்குள்ளது யூக்கலிப்டஸ் ஆயில். இது வந்து பச்சை மருந்துன்னு சொல்லுவாங்க. இது 2ம் இருக்குது. தலைவலிக்கு ஏதாவது ஒரு தைலம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறமா ரொம்ப காஃப், இருமல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்குள்ளே சிரப். இதுவும் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட எது வந்து உங்களோட பாடி கண்டிஷனுக்கு எது கரெக்டு நீங்கள் கேட்டுட்டு அது வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா ஹாட் பேக், இதுவும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ரெஷர், பல்ஸ் செக் பண்ணக்கூடியது. இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடியது. இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது 2ம் இருக்கும். இதில் வந்து இது இல்லாட்டாலுமே இந்த ஃபீவர் செக் பண்ணுறது வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இவ்வளவும் வந்து பெரியவங்களுக்கு உள்ளது. இதில் வந்து இது வந்து டீசெயின் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டயாசினும் சால்ஃபோஸும். டயாசின் வந்து லூஸ் மோஷனுக்கு உள்ளது, சால்ஃபோஸ் வந்து வயிறு வலி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்குள்ளது. நீங்களும் அதே போல் வயிறு வலிக்கும் லூஸ் மோஷனுக்கும் உள்ள டேப்லெட்ஸ் ஏதாவது 2 வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இது வந்து ரிப்பெண்டோ, இதுவும் அந்த டீசெயின் டேப்லெட்ஸோடு உள்ளது தான். இது வந்து எதுக்குன்னா ஏதாவது விஷப்பூச்சி ஏதாவது கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே போடுறதுக்குள்ளது. அதே போல் ஏதாவது அலர்ஜி வந்து கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லாட்டா ஏதாவது ஊறல் இருந்துச்சுனாலோ இது வந்து யூஸ் பண்ணலாம். ரிப்பெண்டோ இது இவ்வளவும் இந்த நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி ஏதாவது கடையில் தான் கிடைக்கும். நார்மலாக உள்ள மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்காது. இது இவ்வளவும் வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா பேராசிட்டமல். இது வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள பேராசிட்டமல், அது வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ப்ரைவேட்டில் உள்ளது உங்களுக்கு உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்கள்ல எந்த அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அதை பார்த்து பேராசிட்டமல் ஒன்றும். அப்புறம் இது வந்து வாமிட் வர்றது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளது ஒரு இதுவும். அதே போல் லூஸ் மோஷனுக்கு ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. அது என்கிட்ட தீந்துடுச்சு. லூஸ் மோஷனுக்கு ஒன்றும் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தால். அப்புறமா இது வந்து காய் திரும்பின எண்ணெய், இதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ளது தான். பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது வலி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரே எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்க முடியாது, அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். காய் திரும்பின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு
பிள்ளைங்களுக்கு வந்து எடுக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் போட்டு எட்டாத அளவில் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து இந்த ஆயில் மாதிரி உள்ள ஐட்டம்ஸு அதெல்லாம் இதுக்குள்ளால வச்சுப்பேன். இதில் வந்து மெடிசின்ஸ் எல்லாம் இதுக்குள்ளால வச்சுப்பேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எட்டாத மாதிரி மேலே தூக்கி வச்சுடுவேன். அவசியத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் டெட்டாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து டெட்டால் மற்றபடியே துணி துவைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுறதுனால நான் இது கூட வைக்கல, தனியாக வச்சுருக்குறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் மெடிசன்ஸ் தேவை உள்ள மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நைட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த டைமில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.